ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. நான் லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோ ஏப்ரல் 30க்கு போட்டிருந்தேன். ஸோ அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அடுத்த 48 மணி நேரத்தில் பாகிஸ்தானை வந்துட்டு இந்தியா தாக்க போகுதுன்னு சொல்லி பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ பாகிஸ்தானோட கணக்குப்படி மே 1, அதாவது நேற்றுக்கு வந்துட்டு பாகிஸ்தான் கணக்குப்படி பாகிஸ்தான் தாக்கப்பட்டிருக்கணும். பட் இன்னைக்கு வரைக்கும் கூட இந்தியா பாகிஸ்தானை தாக்கப்படவே இல்லை. ஸோ இதை ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய மீம்ஸும் அண்ட் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை நான் படிக்க முடிஞ்சது. எதுக்காக இந்தியா பாகிஸ்தானை தாக்கிறதுக்காக தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த புரிதல் அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. எதுக்காக இந்தியா இவ்வளோ டிலே பண்ணுது பாகிஸ்தானை வந்து தாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கு நாலு வழியில் வந்துட்டு ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது பாகிஸ்தானால. ஸோ நாலு பக்கமும் வந்துட்டு தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவுக்குள்ளே வரத்துக்காக வந்துட்டு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது சில தகவல்களுமே வெளியே வந்திருக்கு. ஸோ அதை பற்றியுமே சேர்ந்து பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இந்தியாவை வந்துட்டு தாக்கத்துக்காக ரெடியாக இருக்காங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி சில லிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதை பற்றியுமே சேர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்காங்க, அதாவது தாக்குதல் ரிலேட்டடாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தயார் நிலையில் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். ரீசெண்டா பாகிஸ்தான்ல சைரன் வச்சிருக்காங்க ஊர் முழுக்க. எதுக்காக அப்படின்றப்போ இந்தியா எந்த நேரத்தில் வேணாலும் தாக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு ஏகப்பட்ட இடங்கள்ல பயங்கரமான சைரன்ஸை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வார் சிச்சுவேஷன் அப்படின்றது ஒன்று வரும்போது இந்த சைரனை வந்துட்டு ஒழிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற மக்களை வந்துட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்றதுக்காக. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கரமாக பயந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, இந்த ஒரு வீடியோவில் எதுக்காக இந்தியா வந்துட்டு இந்த அளவுக்கு தாமதப்படுத்திட்டு இருக்காங்கன்றது ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்துல உலகத்தில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, பாகிஸ்தான் நினைச்சா டக்குன்னு ஒரு 4 தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள்ள இறக்கி ஒரு அட்டாக் பண்ணி காட்டுக்குள்ள ஒளிஞ்சிடுறாங்க. அது போல் அதே போல் வந்துட்டு நம்ம ஏன் இந்தியாவில் பண்ண முடியாதுன்னா, நம்ம அவங்கள மாதிரி கிடையாதுங்க. நம்ம வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆர்மிஸை வச்சுருக்கோம். தாக்குதல் அப்படின்றது நேரடியாக வந்துட்டு தாக்கும், பொதுமக்களை தாக்க மாட்டோம். அதுக்கு நேராக தீவிரவாதிகளுமே பாகிஸ்தான் ஆர்மிஸுமே மட்டும் தான் தாக்கும், தப்பு செஞ்சுருந்தா. ஸோ அதோட ரிலேட்டடாக தான் நம்ம இந்தியா வந்துட்டு கொஞ்சம் தாமதங்கள் எடுத்துகிட்டு இருக்கு. தாமதம் மீன்ஸ் அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எதுக்காக பாகிஸ்தான் இந்த ஒரு டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது, கரெக்டாக நம்மளோட இந்தியாவை சுற்றி ஒரு 4 பகுதிகளில் இருந்து ஒரு சில ஆபத்துகள் வேற நாடுகள்ல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. என்ன அப்படின்றது பார்க்கும்போது ரீசெண்டாக பாகிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸுமே சரி, அரபு நாடுகள் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு இந்த மாதிரி உதவிகள் கேட்டிருக்காங்க. இந்தியாவை வந்துட்டு தாக்குறதுக்காக எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்தியா எங்களை தாக்கிடுச்சுன்னா பதிலுக்கு வந்துட்டு பாகிஸ்தானும் இந்தியாவை தாக்கும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் அப்படின்றது வேணும்னு சொல்லி ஏகப்பட்ட அரபு உலக நாடுகளில் வந்துட்டு பாகிஸ்தான் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட கான்வர்சேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்கும்போது அவங்க பங்களாதேஷ், அஜர்பைஜான் இந்த மாதிரி நாடுகள் கிட்டயுமே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மியான்மர், சீனா இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்களோட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சு. இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்றது பார்க்கும்போது, இந்தியா இன்கேஸ் பாகிஸ்தானை தாக்கிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் டைரக்டா பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கிறதுக்கு பதிலாக சீனா மூலியமா இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மியான்மர், அதுக்கப்புறம் பங்களாதேஷ், இது 2 நாடுகளுமே வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற லெஃப்ட் சைட்ல இருந்து தாக்குதல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ இதனால நம்ம இந்தியா டைரக்டா டக்குன்னு அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட இந்தியன் ஆர்மிஸ் எல்லாருமே ஒரு சைடு மட்டும் தான் ஃபோக்கஸாக இருக்க முடியும். அதாவது பாகிஸ்தான் இருக்கிற இடங்கள்ல மட்டும் தான் ஃபோக்கஸாக நம்மளால செயல்பட முடியுன்றதை தாண்டி மியான்மர், அதுக்கப்புறமா பங்களாதேஷ் சைடில் தாக்குதல் வந்தா அதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் உள்ள இருக்கிற நம்ம நாட்டு மக்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இழப்புமே ஆகக்கூடாது. அதே போல நம்மளோட சோல்ஜர்ஸுமே பாதுகாப்பான முறையில் இந்த ஒரு போரை நடத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றது நடத்தப்பட்டது. ஸோ இதில் நம்ம எந்த சைட்ல இருந்துமே ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடத்தப்படலை அப்படின்றத பார்க்கும்போது எல்லா மிசைல்ஸுமே, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வார் மிசைல்ஸுமே எல்லா வார் எக்யூப்மெண்ட்ஸுமே வந்துட்டு பக்காவான கண்டிஷன்ல ரெடியாக இருக்கு. ஸோ அடுத்த ஒரு கணம் நம்ம போர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தால் கூட நம்ம ரெடியாக தாக்குதலுக்கு வந்துட்டு நிப்பாட்டி வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே. பட் இருந்தாலும் இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இதனால பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு நம்மளோட ட்ரேடுங்க, நம்மளோட எக்கனாமி இதனால கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைம்ல இந்த போர் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றப்போ மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர கம்பெனிஸ்
ஒரு சைட் பேக் அடிப்பாங்க, இன்னொரு சைட் நம்மளோட எக்கனாமிக் இதனால குறைய ஆரம்பிக்கும். இந்தியாவில் போர் நடக்குது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்றப்போ வெளி நாடுகளில் வர சரக்குகள், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதாவது லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம், ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்படும். இதனால நம்மளோட ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸுமே இதனால குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால ஏகப்பட்ட விஷயங்கள் போர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி ஏகப்பட்ட இழப்புகள் இந்தியாவுக்குமே இந்தியா மக்களுக்குமே ஏற்படும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முறையில் தாக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறது தான் இது உண்மையான விஷயம். சரி, இது எல்லாமே நம்ம யோசிக்கிறோம் அப்படின்றது பட்சத்தில் பகல்காம் அட்டாக் வந்துட்டு ஒரு அப்பாவியான டூரிஸ்ட்டை தாக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம சும்மா இருந்துடலாமா, அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த அளவுக்கு பொறுமையாக தான் நம்ம மூவ் பண்ணணுமா அப்படின்றது நீங்கள் கேட்குறது புரியுது. பட் இதுக்கு நம்ம ஒரு இன்டைரக்டான ஒரு தாக்குதலுமே நடத்திக்கிட்டு இருக்கோம் சைலண்டாக. அது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல. அது ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2 விஷயங்களை நம்ம பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துருக்கோம். அதில் முதல்ல வந்து என்னன்னா இந்தூஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. இது இந்தஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இந்தஸ் ரிவர் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, இந்த இந்தஸ் ரிவரை நம்பி தான் பாகிஸ்தானில் வந்துட்டு விவசாயமே நடக்குது. இந்த விவசாயம் எத்தனை பர்சன்டேஜ் இந்த இந்தஸ் ரிவரை நம்பி நடக்குது அப்படின்றத பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24% இதை நம்பி தான் அங்கே விவசாயமே நடக்குது. இந்த இந்தஸ் ரிவரோட கண்ட்ரோல் இந்தியா கையில் இருக்கு. ஸோ இந்தியா இப்போ அந்த இந்தஸ் ரிவரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் பாகிஸ்தானில் விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. அப்படி பாகிஸ்தானில் அந்த விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாக்கா அவங்களோட ஜிடிபி growth கிட்டத்தட்ட 80% சரியும். ஏன் அப்படின்னாக்கா பாகிஸ்தான் நாடு அங்கே இருக்கிற ஏற்றுமதி இறக்குமதியில் வந்துட்டு விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தஸ் ரிவரை நிப்பாட்டணும், அந்த தண்ணீரை நிப்பாட்டோம்னா அங்கே விவசாயம் 24% இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கிற விவசாயம் அப்படியே நின்றும். ஸோ விவசாயம் நின்றுச்சு அப்படின்றப்போ அந்த விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த பாகிஸ்தான் நாடு 80% இருக்குது. ஸோ அந்த விவசாயமும் நின்றுச்சு அப்படின்னாக்கா அந்த ஒரு ஜிடிபி, பாகிஸ்தானோட நாட்டோட ஜிடிபி அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இறங்கிடுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. இது வரைக்கும் வரலாற்றில் இதுதான் இவ்வளோ பெரிய ஒரு பாயிண்ட்ஸ் குறைஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இதில் நம்ம இந்தஸ் ரிவரோட விஷயத்தை நம்ம குறைச்சிட்டோம், நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் 80% ஆஃப் ஜிடிபி பாகிஸ்தானை சரிஞ்சிடும். ஸோ இதனால அவங்களுக்கு நாடை நடத்துறதுக்கே பணம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இப்போ இந்தியா இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நேரடியாக தாக்குதல் நடத்துறதை தாண்டி இந்த மாதிரி ஒரு குடைச்சலை கொடுத்தா அவங்க பொருளாதாரத்தில் அப்படியே வீக் ஆவாங்க. பாகிஸ்தான் வீக் ஆக ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிற ஆர்மிக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காது. அங்கே பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆர்மிக்கு போகலைன்னா நிறைய வெப்பன்ஸோ அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸோ வாங்குறதுக்காக எந்த ஒரு விஷயமும் அங்கே நடக்காது. ஸோ இந்தியா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு மூவை எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து பாகிஸ்தான்லேயுமே இருக்காங்க. நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குமோ அதே போல் பாகிஸ்தான்லேயுமே இருக்காங்க. அந்த பாகிஸ்தானில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் இந்தியாவை பற்றி எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது, பாகிஸ்தானில் இருக்கிற வீடியோ இந்தியாவில் எதுவுமே ட்ரெண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பாகிஸ்தானில் இருக்கிற ஆக்டராக இருந்தாலும் சரி, ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், எல்லாருமே இந்தியாவில் யாரெல்லாமே ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரோட அக்கௌண்ட்டையுமே இப்போதைக்கு டெம்பரரியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவங்களோட போஸ்டர்ஸோ அவங்களோட மீடியா விஷயமும் வந்துட்டு பெருசாக வந்துட்டு யாருக்குமே கண்ணில் படுறதில்ல. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட அவங்களோட இதுவும் வந்துட்டு பெருசாக உங்களுக்கு இருக்காது. இந்த ஆக்ட்ரஸாக இன்ஃப்ளூயன்சர்ஸ், பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்சர் யாரும் இதுவுமே வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது ரிசல்ட். ஸோ இப்போதைக்கு இது வரைக்குமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்காங்க. இதனால என்ன நமக்கு பலன் அப்படின்றப்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் ட்ரீட்டி சொன்னேன் இல்லையா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, இதனால வந்துட்டு பாகிஸ்தானோட பொருளாதாரத்தை மேலே நம்ம டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்கோம். பொருளாதாரமே டோட்டலாக சரிஞ்சிச்சுன்னா அங்கே எதுவுமே அவங்க கிட்ட பணமே இருக்காது. இது முதல் அடி. ரெண்டாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க அங்கே பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இங்கே எதுவுமே பாதிச்சிடக்கூடாது, இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனும் போயிடக்கூடாது. ஸோ பாகிஸ்தானில் இருக்கிற விஷயங்கள் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி இதை பிளாக் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். இப்போதைக்கு நம்மளால என்ன மாதிரி ஒரு குடைச்சல் இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியுமோ, எந்த மாதிரி ஒரு அடிச்சா அந்த பொருளாதாரமோ அந்த பாகிஸ்தானோட நாடு விழுமோ அது ரொம்ப தேடி ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக நம்மளோட இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நேரடி அட்டாக் அப்படின்றது பார்க்கும்போது நம்ம வரலாறுலேயே பார்க்கும்போது ஒருத்தர் நம்மளை தாக்கிட்டனா பதிலுக்கு நம்ம டக்குன்னு தாக்கணும் அப்படின்ற ஒரு வரலாறு இது வரைக்கும் எதுவுமே இல்லைங்க. அதெல்லாம் மாச கணக்கில் கூட வந்துட்டு பதில் தாக்குதல் எடுக்கிறதுக்கான நிறைய நேரங்கள் இருக்கும். ஸோ அதே போல தான் இந்தியாவுமே பல விஷயங்கள் இதை யோசிச்சு தான் அது பதிலடி டைரக்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் நமக்கு எல்லா விஷயமும் ரெடியாக இருக்குது தாக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் இந்தியா மக்களுக்காகவும் இந்தியா எக்கனாமிக்காகவும் இந்தியா வளர்ச்சியும் இதனால் பாதிக்கப்படக்கூடாதுன்றது ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கான ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது நம்ம இன்னும் தாக்க ஆரம்பிக்கவே இல்லை.
ஆனால் பாகிஸ்தான் பயந்து சாவுறாங்க. அதாவது இந்த நேரத்தில் தாக்கிடுவாங்களா, அந்த நேரத்தில் தாக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஊருக்கு ஊர், சந்துக்கு சந்து சைரன்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு எந்த நேரம் வேணாலும் இந்தியா தாக்கிடலாம், ஸோ அதனால் நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸுமே சரி, கவர்மெண்ட்டுமே சரி, அங்கே இருக்கிற மிலிட்ரியுமே சரி, இந்தியா எப்போ தாக்க போகுது அப்படின்னு சொல்லி பயத்திலே இருக்காங்க. அந்த பயம்தான் பையா இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியா தாக்குதலை பற்றி, ஏன் இந்த அளவுக்கு டிலே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு டிலே அப்படின்ற ஒரு விஷயம் ரீசனபிளாக இருக்கா அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே போல் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பரவுது. ஏன்னா இந்தியா ஏன் இவ்வளோ தாமதம் படுத்திட்டு இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு புரியறதுக்காக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக இந்தியா இந்த அளவுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைரக்ட் அட்டாக்காக. பட் அப்படி டைரக்ட் அட்டாக் டிலே பண்ணாலுமே நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுக்குற குடைச்சல் நடந்துகிட்டே இருக்கு. இதனால பாகிஸ்தான் இன்ன வரைக்கும் பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குமே தெரிய வைங்க. ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.